ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஹல்வா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தண்ணி, சர்க்கரை, நெய், சக்கரவள்ளி கிழங்கு, நாட்டு சர்க்கரை தேவையான பொருட்கள். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு மூட்டிப்போம். அடுப்பு மூட்டியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுப்போம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து அதில் போட்டுக்கலாம். நல்லா வேகணும், அதனால் சக்கரவள்ளி கிழங்கு வந்து தண்ணியில் போட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா வேகட்டும். A few moments later. இப்போ கிழங்கு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ கிழங்குல இருக்க தண்ணியை வந்து வடிகட்டிக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதை தோலெல்லாம் வந்து அதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டு உரிச்சிக்கலாம். அது நல்லா நல்லா சாஃப்டாக நல்லா குழைய வெந்திருக்கணும். இப்போ அது சூடு ஆறிடுச்சு. அதை நம்ம இப்போ தோல் உரிச்சிக்கலாம். அதை தோலை உரித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். தோலை நல்லா உரிச்சாச்சு. தோல் உரித்தது வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அல்வா வந்து நல்லா சாஃப்டாக வரும். கலர்றதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் மத்தில் இல்லைன்னா கையில் கூட மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம்.
பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாகிட்ட பிறகு அதில் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது கூடயே வெள்ளை சுகர், நார்மல் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் அந்த நாட்டு சர்க்கரையும் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கரையணும். அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரையட்டும். அது நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சி அது நல்லா சூடாகி நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அது திக்னஸ் ஆகும்போது இப்போ திக்னஸ் ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. A few minutes later. இப்போ நம்ம அதில் சக்கரவள்ளி கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அதில் அள்ளி போட்டுருங்க. கிழங்கு உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒட்டிட்டு தான் வரும் அது கிழங்குன்றதுனால கொஞ்சம் நம்ம நல்லா நெசுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக அல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும். நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை எடுக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரணும்ல, நெய் போட்டால் நல்லா ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு நல்லா இதுவாகும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையான நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருந்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வரும். சூட்லேயே நல்லா கொஞ்சம் பாயில்ட் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் இருந்தாவே போதும். அப்பப்போ கட்டி பிடிக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம தேவையான நம்ம பிடிச்ச முந்திரி பாதாம் எது வேணாலும் எந்த நட்ஸ் பிடிக்குதோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் முந்திரி பாதாம் போட்டிருக்கோம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி பாதாம் வந்து நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இறக்கிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுட சுட டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். திரும்பி திரும்பி செய்வீங்க, நீங்களே அப்பப்போ செய்வீங்க பார்ப்பீங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.